ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் மாவு ஐட்டங்கள், மசாலா பொடிஸ்லாம் காலி ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பொடி ஐட்டங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தனி மிளகா பொடி, சத்து மாவு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சிப்பேன். இந்த பொடி ஐட்டங்கள்லாம் எப்பயுமே வந்துட்டு அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சனில் மசால் பொடிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. நான் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிப்பேன். இந்த மசால் பொடியை வந்துட்டு நானும் அம்மாவும் பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம். லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது ரெய்னி சீசன் அப்படின்றதுனால பொடி ஐட்டங்கள்லாம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ எமர்ஜென்சிக்கு வந்துட்டு எனக்கு தேவையான பொடியெல்லாம் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இடியாப்ப மாவுக்கு வந்துட்டு 1 பங்கு பச்சரிசி, 1 பங்கு இட்லி அரிசி அந்த ரேஷியோவில் எடுத்து காய வச்சுக்கிட்டேன். இந்த அரிசியை வந்துட்டு தண்ணியில் அலசக்கூடாது. அரிசியை வந்துட்டு சொலவில் தட்டி நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கணும். இப்படி பண்ணும்போது வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் கோதுமையை வந்து ஆல்ரெடி அலசி நான் வந்து தண்ணி நல்லா வடிய விட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி காட்டன் சாரியில் விரித்து விட்டேன். இது கூடவே வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் வைக்கிற பாக்ஸையும் வந்துட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்குவேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு மாவு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு மல்லிப்பொடி வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். 1 kg அளவுக்கு அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் முழு மல்லியை வந்துட்டு தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவேன். இது எதுக்குன்னா வந்துட்டு ஏதாவது ரெசிபிக்கு, அப்புறம் நம்மளுக்கு கஷாயம் போடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகும். தனியா பொடிக்கு வந்துட்டு வெயிலில் காய வச்சு அரைக்காமல் இந்த மாதிரி சட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து ஆற வச்சு அரைக்கும் போது மல்லிப்பொடியோட கலரும் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மொத்தமாக வறுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வறுத்துக்கணும். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் வந்து இருக்கணும். ரொம்ப போட்டு வறுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 1 கிலோ மல்லிக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா நம்ம இட்லி அரிசி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த மல்லியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அரிசி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொடியை யூஸ் பண்ணி குழம்பு பண்ணும்போது நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி மாவு, பொடி ஐட்டங்கள் இதெல்லாம் மெஷினில் அரைச்சி வாங்கிட்டு வரும்போது அந்த மெஷினோட ஹீட் வந்து இந்த பொடியில் கொஞ்சம் இருக்கும். சில மிஷின்ஸில் வந்து அவங்களே நல்லா உணர விட்டு கொடுத்துருவாங்க, சில மிஷினில் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பேப்பரில் தட்டி அந்த பொடியில் இருக்கிற ஹீட்டு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மொத்தமாக பொடியை வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து அப்பப்போ தேவையான அளவு எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பொடி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடியும் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் கடையில் வாங்கியிருந்த மல்லிப்பொடியும் காட்டுறேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளான பொடிஸ்லாம் வந்துட்டு வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி பொடி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கிப்பேன். இன்றைக்கி ரெசிபி வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவில் இடியாப்பம் புழிஞ்சி அதில் தான் ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்துட்டு என்னோடய இடியாப்ப குழல். இது வந்து பித்தளை குழல், எல்லா பாத்திர கடையிலையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதே குழல் வந்து சில்வர்லேயும் கிடைக்கிது. எனக்கு அப்பா வந்து பித்தளை குழல் வாங்கி கொடுத்தாங்க. இடியாப்பம், முறுக்கு, வடகம்னு சொல்லி எது பண்ணனாலுமே வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்த டைப்பில் இருக்கிற இடியாப்ப குழல் தான். நம்ம மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ செஞ்சுருந்தாலுமே வந்துட்டு இந்த குழலில் வந்துட்டு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அச்சு மட்டும் நான் எப்பயுமே ஃபிக்ஸடாக போட்டு வச்சுப்பேன், மற்றதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இந்த கொல்லில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போதும் க்ளீன் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம 1 டைம் வந்துட்டு லைட்டாக கீழே போட்டால் கூட மேலேயும் கீழேயும் வந்துட்டு அந்த லாக் வந்து செட் ஆகாது. இதோட செட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு வச்சுப்பேன், அப்போனா மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ரெசிபி பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கேரட்டும் பச்சை பட்டாணி வந்துட்டு நான் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது கூட பீன்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ வந்து இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில் நம்ம மாவை பசைஞ்சிக்கலாம். மாவை பசைஞ்சு இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு, காரம்னு சொல்லி 2 டைப்பில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ காரத்துக்கு வந்துட்டு முதல்ல மசாலா ரெடி பண்ணி விட்டுறலாம். இந்த அச்சில் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப குட்டியாக இருக்கிற சின்ன அச்சு வந்து நான் இன்றைக்கி புழிஞ்சு விட்டேன், ரொம்ப நல்லா வந்துருந்தது. இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு சைடில் வந்துட்டு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரொம்ப ஃபைன் சாப் பண்ண ஒரு பல்லாரி வெங்காயம், அதோட கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். இந்த டிஷ்ஷில் வந்துட்டு நம்ம நல்லா வதக்குனா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் டிஷ்ஷுக்கு.
ஸோ நல்லா இது வதங்கினதுக்கப்புறமேட்டி கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம ரெடி பண்ணி வச்ச மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1-2 தட்டி வச்ச 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டி நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கேரட், பட்டாணி இந்த ரெண்டையுமே வந்துட்டு இதோட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இங்கே சைடில் வந்துட்டு இடியாப்பமும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அப்போ தான் வந்துட்டு கை வச்சு நல்லா உதுத்து விட்டு இந்த மசாலோட ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு இந்த மசாலில் ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி எல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துட்டு மேகி சாப்பிட்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதை மேகின்னே நினச்சிப்பாங்க. கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படியே மேகி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்துட்டு. இந்த மாதிரி ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டும் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் பாதி இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி தேங்காய் பூ, ஜீனி இதெல்லாம் போட்டு பெசரி விட்டு ஸ்வீட் இடியாப்பமும் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஷ் வந்துட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். ஆறிட்டுனா நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஹீட் இருக்கும்போதே சர்வ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தொடர்ந்து சேனல் பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.